ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு க்ரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் தக்ஷா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்தவங்க மர்மமான முறையில் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறாங்க. இந்த கேஸில் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. கில்லரை பார்த்த விட்னஸ் எல்லாருமே அது ஒரு பேய், ரத்த காட்டேரி, ஜாம்பி, ஏலியன்னு எதேதோ சொல்கிறாங்க. மாஸ் போட்டு கொலை பண்ணுற மர்மமான உருவம் யாருன்னு எந்த க்ளூவும் கிடைக்காம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே திணறிட்டு இருக்கு. மெடிக்கல் ஃபீல்டில் நடக்கிற ஒரு பெரிய கான்ஸ்பிரசி பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா என்னோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு டாக்டரை காட்டுறாங்க. இவரோட பேர் டாக்டர் பானர்ஜி. இவர்கிட்ட காசின்னு ஒருத்தர் கம்பவுண்டரை வேலை பார்க்குறாரு. டாக்டர் பானர்ஜி ரிசர்ச் பண்ணி உருவாக்குற மருந்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கம்பவுண்டர் தான் ஆளுங்களை சப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்காக அர்ஜென்ட்டாக 100 பேர் வேணும்னு டாக்டர் பானர்ஜி சொல்லவும் அதுக்கான வேலையில் கம்பவுண்டர் இறங்குறாரு. போதைக்கு அடிமையானவங்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ஏற்கனவே ஒரு 10 பேரை பிடிச்சி வச்சுருக்காரு. ஒரு கண்டெய்னர் குடவுனில் இருக்கிறவங்கள லேபுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு கம்பவுண்டர் ரெடி ஆகுறாரு. அப்போ அங்கே சட்டனாக க்ரீன் கலரில் ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது. மாஸ் போட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கம்பவுண்டர் முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் கம்பவுண்டரோட கழுத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த கண்டெய்னர் குடவுனுக்கு ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வரதை காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின், பேர் தக்ஷா. கம்பவுண்டரோட பாடியை ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒருத்தர் அனலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட பேர் விக்ரம். இதுக்கு முன்னாடி இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தப்போ ஹீரோயின் கூட ஃப்ரெண்டாக இருந்தவர் தான். ஆனால் இப்போ 2 பேருக்கு நடுவில் ஈகோ ப்ராப்ளம் இருக்குது. கம்பவுண்டரோட வாயில் ஆல்கஹால் பாட்டில் சொருகின மாதிரி இருக்குது. ஸோ ஓவராக குடித்தனால தான் இறந்து போயிட்டாரான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இது கொலையாக இருக்கவும் சான்சஸ் இருக்குன்னு விக்ரம் சொல்கிறாரு. ஏன்னா கம்பவுண்டரோட கழுத்தில் இன்ஜெக்ஷன் போட்ட மார்க் தெரியுது. அவரோட விரல் நகத்தோட கலர் மாறி இருக்கு. ஸோ பிளட் சாம்பிளை டெஸ்ட் பண்ணால் தான் கிளாரிட்டி கிடைக்கும். கம்பவுண்டர் ட்ரக்ஸ் கொடுத்து ட்ராப் பண்ணி வச்சிருந்த சில பேர் கொலையை பார்த்துருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விட்னஸ் என்ன சொல்கிறாருன்னா, கொலை பண்ணது ஒரு பேய், அதோட கண்ணிலேருந்து தீ வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் விட்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை பண்ணது ஒரு ஜின், அது நைட்டில் மட்டும்தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறாரு. தேர்ட் விட்னஸு கொலை பண்ணது ஒரு ரத்த காட்டேரிங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் தான் ஆகுது. இப்போ ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கிரைம் சீனுக்கு வராரு. இவர் ஹீரோயின் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஆசைப்படுறாரு. ஏன்னா ஹீரோயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே 12 தடவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க. ஹீரோயின் ரிப்போர்ட்டரை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனி ஓனரை காட்டுறாங்க. இவரோட பேர் பால்ராம். இவரை பாஸ்ன்னே சொல்கிறேன். இவரும் டாக்டர் பானர்ஜியும் பார்ட்னர்ஸு. இவங்க ஒரு புது மெடிசனை டெவலப் பண்ணுறதுக்காக தான் லேபில் எலியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி மனுஷங்க மேலே ட்ரையல் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த மெடிசனை உலகம் ஃபுல்லாக லான்ச் பண்ணுறதுக்காக மற்ற நாடுகளை சேர்ந்த ஃபார்மா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட வீடியோ கான்ஃபரன்சிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்தியாவில் தான் ஆயுர்வேதாங்கிற மெடிக்கல் சிஸ்டம் இருக்கேன்னு ஒரு ஃபாரினர் சொல்லவும் அந்த பழைய மெத்தட்லாம் வேஸ்ட்டுன்னு பாஸ் சொல்கிறாரு. வீடியோ கான்ஃபரன்சிங் முடிஞ்சதுமே பாஸே ஆயுர்வேதா டேப்லெட் தான் எடுத்து போட்டுக்கிறாரு. இதை பார்த்து டாக்டர் பானர்ஜி அவங்கக்கிட்ட ஆயுர்வேதா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே அந்த மெடிசனை சாப்பிட்றீங்களேன்னு கேட்குறாரு. உண்மையான ஆயுர்வேத மெடிசனை விட பொய்யான மாடர்ன் மெடிசனை மக்கள்கிட்ட ஈஸியாக வித்தரலாம். அது பிஸ்னஸ்ஸு, இது வெல்னஸ்ஸு அப்படின்னு பாஸ் சொல்கிறாரு. ஒரு புது மெடிசனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் பாஸ் 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மெடிசனுக்கான மாலிகுலர் சோர்ஸ் இவங்க கிட்ட இல்லை. அதை வச்சு மருந்து ப்ரொடியூஸ் பண்ணாதான் மருந்து ப்ராப்பராகவே வேலை செய்யும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்க போல். அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ஹார்ட் டிஸ்க்கு. கரெக்டாக ஓப்பன் பண்ணலைன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அழிஞ்சிரும். அதனால் உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டு ஹேக்கரை ஹையர் பண்ணி ஹார்ட் டிஸ்கை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மாலிகுலர் சோர்ஸ் இல்லாமல் டாக்டர் பானர்ஜி உருவாக்குற மருந்தை மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட்டில் நிறைய பேரை தனித்தனியாக கண்ணாடி கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. மருந்து டெஸ்ட் பண்ணுறேன்னு இது வரைக்கும் 214 பேரை சாகடிச்சிட்டாங்க. இப்போ 215வது ஹியூமன் ட்ரையலும் ஃபெயில் ஆகுது. கம்பவுண்டர் கொலை செய்யப்பட்ட விஷயமும் அந்த கேஸை தக்ஷா ஹேண்டில் பண்ணுற விஷயமும் இப்போ பாஸுக்கு தெரிய வருது. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு ஸ்பை இருக்காங்க. அடுத்த சீனில் விக்ரம் கம்பவுண்டரோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. அதில் காஸ் ஆஃப் டெத்து பேரகாட் டைக்ளோரைன்னு போட்டிருக்கு. உடம்புல எந்த இன்ஜூரிஸும் இல்லை. இதை வச்சு விக்ரம்னால எதையுமே கெஸ் பண்ண முடியல. இதே நேரம் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. கொலையை பார்த்த விட்னஸ் 3 பேரும் கொலை பண்ணது பேய், ஜின்னு, ரத்த காட்டேரின்னு தான் சொன்னாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அப்படியே ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை வச்சு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டு சில ட்ராயிங்ஸை வரைஞ்சி கொடுக்குறாரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப ரிப்போர்ட்டர் அங்கே வராரு. அடுத்தாப்புலே விக்ரம் அங்கே வராரு. கேஸ் அப்டேட் என்னாச்சுன்னு ரிப்போர்ட்டர் கேட்க நானா இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விக்ரம் ஹீரோயினோட கேபினுக்கு போகிறாரு. கம்பவுண்டரோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை காட்டுறாரு. ஒருவேளை கலப்படமான ஆல்கஹால் குடிச்சனால கூட கம்பவுண்டர் இறந்துருக்கலான்னு விக்ரம் சொல்கிறாரு.
விட்னஸோட ஸ்டேட்மெண்ட்ஸும் புரியலை, அதை வச்சு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் வரைஞ்ச டிராயிங்ஸும் புரியலை. அந்த குடிகாரனை கொலை பண்ண கில்லர் யாராக இருக்குன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்போ ரிப்போர்ட்டர் பெர்மிஷனே இல்லாமல் கேபினுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. உனக்கு கண்டென்ட் கிடச்சிச்சின்னா மூடிட்டு கிளம்புன்னு ஹீரோயின் சொல்லவும் ரிப்போர்ட்டர் கிளம்பிடுறாரு. க்ரைம் சீனில் கம்பவுண்டோட ஃபோன் கிடைக்கவே இல்லை. அப்படின்னா கில்லருக்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு கொலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்த சீனில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை காட்டுறாங்க. சைக்காலஜி பியாண்ட் த ட்ரூத் அப்படிங்கிற ஒரு புக்கை இவர் எழுதியிருக்கார் போல. ரிப்போர்ட்டர் இவரை மீட் பண்ணி கம்பவுண்டரோட கேஸ் பற்றின ஒப்பீனியனை கேட்குறாரு. ஏன்னா அந்த கேஸில் போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்காம பேயை தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல. ஒரு சில கேஸை இன்ஹேல் பண்ணுறப்ப ஹாலுசினேஷன் ஏற்படும். நம்ம கண்ணுக்கு மாய உருவங்கள் தெரியும். அதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தன் தான் கேஸை ரிலீஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்கணும்னு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கண்மூடித்தனமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாரு. இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரிப்போர்ட்டர் தன்னோட சேனலில் போடுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த சீனில் ஒரு அமெரிக்கன் ஃபார்மர் பிஸ்னஸ்மேன் இந்தியாவுக்கு வராரு. பாஸ் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசின ஃபாரினரில் இவரும் ஒருத்தர். பாஸை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் ஒரு வாரம் எங்கேயும் போகாமல் ஹோட்டல்லே இருங்கன்னு பாஸ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் சைக்கியாட்ரிஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஹீரோயின் தான் வர சொல்லிப்பாங்க போல். என்ன சார் போலீஸை குறைச்சி எடை போட்டிங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் நான் உண்மையை தான் சொன்னேன்னு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாரு. இந்த கேஸில் ஹாலுசினேஷன் கேஸை கில்லர் யூஸ் பண்ணது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஆங்கிளில் ஹீரோயின் யோசிக்கவே இல்லை. சைக்கியாட்ரிஸ்டோட ஒப்பீனியனையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு மட்டும் சொல்லிட்டு தெரபிஸ்ட் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து ஹோட்டலில் இருக்கிற அமெரிக்கனை காட்டுறாங்க. அங்கே ஸ்பா ரூமில் பாடி மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக டவலை கட்டிட்டு படுத்திருக்காரு. 2 லேடி ஸ்டாஃப்ஸு மசாஜை ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த ரூமில் சடனாக காத்தடிக்குது. ரூம் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற ஹீட்டரை யாரோ ப்ரெஸ் பண்ணி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் செட் பண்ணுறாங்க. அடுத்து அந்த ரூமில் க்ரீன் கலர் கேஸ் பரவுது. அந்த லேடி ஸ்டாஃப்ஸ் அதை பார்த்து பயந்துட்டு ரூமை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. மாஸ் போட்ட கில்லர் வந்து அமெரிக்கனோட உடம்புல இன்ஜெக்ஷனை போட்டுறான். அடுத்த கொலையும் நடந்துருச்சு. அதுவும் கம்பவுண்டர் கொலை செய்யப்பட்ட பேட்டர்ன்லேயே நடந்தனால போலீஸ்க்கு ப்ரெஷர் அதிகமாகுது. கொலை நடந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு ஹீரோயின் போகிறாங்க. பாடி அனலைஸ் பண்ண விக்ரம் ரூம் டெம்பரேச்சர் அதிகமானனால விக்டிமோட உடம்பே வெந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இதே நேரம் ரிப்போர்ட்டர் போலீஸ்க்கு தெரியாமல் செக்யூரிட்டியை கரெக்ட் பண்ணி ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை மெமரி கார்டில் காப்பி பண்ணி வாங்கிக்கிறாரு. ரிப்போர்ட்டர் வந்துட்டு போகிறத ஹீரோயின் பார்த்ததுமே அவரை துரத்தி போய் பிடிக்கிறாங்க. க்ரைம் சீனில் பெர்மிஷன் இல்லாமல் நுழைஞ்சதுக்காக ஹீரோயின் அவரை வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க. மெமரி கார்டை ஹீரோயினுக்கு தெரியாமல் அவர் கொண்டு போயிடுறாரு. இவ்வளோ செக்யூரிட்டியும் சிசிடிவியும் இருக்கும்போது கில்லர் எப்படி ஹோட்டலுக்குள்ளே நுழைய முடியும்னு மேனேஜரை கூப்பிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அமெரிக்கனுக்கு மசாஜ் பண்ண லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. அவங்களோட கண்ணுக்கு கில்லரோட உருவம் ஜாம்பி மாதிரியும் ஏலியன் மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க பயந்து ஓடி இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு கமிஷனர் கிட்டேருந்து கால் வருது. ஹீரோயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கமிஷனருக்கு யாரோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க போல். கமிஷனரும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயினை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா சொல்கிறாரு. தொடர்கொலைகள் பண்ணுற மர்ம உருவம் யார் என்னன்னு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி மேலே கேள்வி கேட்க இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் ஃபாரன்சிக் லேபில் விக்ரம் இருக்கார். அமெரிக்கனோட உடம்புல ஒரு டெட்லி பாய்சன் கலந்துருக்குன்னு தெரிய வருது. அது ஒரு ட்ராப் இருந்தால் போதும், சாகடிக்கிறதுக்கு எந்த வெப்பனும் தேவையில்லை. கில்லர் இப்படி இன்ஜெக்ஷன் போட்டு கொலை பண்ணுறனால அவன் ஒரு டாக்டராக இருக்கலான்னு விக்ரம் கெஸ் பண்ணுறாரு. இதை ஹீரோயின் கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ண கில்லர் டாக்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஊசி போட தெரிஞ்சாலே போதும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கில்லர் ஒரு சைக்கோவா இல்லை இது பர்சனல் ரிவெஞ்சானு தெரில. ஆனால் மாஸ்க் போட்டு வந்துட்டு ஹாலுசினேஷன் கேஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் விக்டிமை சாகடிக்கிறான்னு மட்டும் தெரியுது. அடுத்த சீனில் ரிப்போர்ட்டர் ஹோட்டலில் கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. உடனே கிளம்பி கமிஷனரை மீட் பண்ணுறாரு. ஹோட்டலில் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செக்கிங் பண்ணாங்கன்னு ஃபுட்டேஜில் இருக்க ஹோட்டலோட ரெஜிஸ்டரையும் ரிப்போர்ட்டர் செக் பண்ணதில் முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. கில்லர் யாருன்னு தெரிஞ்சதுமே கமிஷனர் விக்ரம வர சொல்கிறாரு. ஃபாரன்சிக்கை விட்டுட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனில் ஜாயின் பண்ண ஆர்டர் போடுறாரு. ரிப்போர்ட்டர் கொண்டு வந்த ஃபுட்டேஜையும் காட்டுறாரு. கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிற பாஸோட ஸ்பை கில்லரோட டீட்டெயில்ஸை பாஸுக்கு அனுப்புகிறாங்க. பாஸு டாக்டர் பானர்ஜிக்கு கால் பண்ணி அந்த கில்லரை க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் யூஎஸ் கான்சுலேட்டில் இருக்காங்க. கொலை செய்யப்பட்டது ஒரு அமெரிக்கன் சிட்டிசனில், அதனால் அவரோட டெத் ரிப்போர்ட்டை யூஎஸ் கான்சுலேட்டில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட ஹீரோயின் கொடுக்குறாங்க. அங்கேருந்து கிளம்புறப்ப ஹீரோயினை சில பேர் அட்டாக் பண்ணுறாங்க. டாக்டர் பானர்ஜி அனுப்பி வச்ச ஆளுங்க போல். ஹீரோயின் அவங்க கூட சண்டை போட்டுட்டு துரத்துறப்ப விக்ரம் அங்கே வராரு. ஹீரோயினுக்கு ஒரு அறையை விட்டுட்டு கீழே தள்ளி கன்னை காட்டுறாரு. என்ன ட்விஸ்ட்னா, ஹோட்டலில் கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அங்கே செக்இன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தக்ஷாங்கிற பேரில் இல்லை, மித்திலாங்கிற பேரில். மாஸ்க் போட்டுட்டு வந்து கொலை பண்ண ஸ்ட்ரேஞ்சர் வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் தான். ஹீரோயினே கொலை பண்ணிட்டு அதை ஹீரோயினே இன்வெஸ்டிகேட்டும் பண்ணியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கான மோட்டிவ் என்னன்னு இப்போதைக்கு தெரியல.
இது எல்லாரையும் விட விக்ரம்க்கு தான் ஷாக்கிங்காக இருக்கு. ஹீரோயின் இப்படி பண்ணதை அவரால் நம்பவே முடியல. அடுத்த சீனில் ஹீரோயினை ஹேண்ட்கஃப் பண்ணி இன்ட்ராகேஷன் ரூமில் வச்சுருக்காங்க. ஹீரோயினை பற்றி விக்ரம்க்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் கொலை பண்ணுறதா இருந்தால் ஸ்மார்ட்டாக தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க, இப்படி ஈஸியாலாம் மாட்டியிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தான் விக்ரம்க்கு புரியவே இல்லை. உண்மையை சொல்லு தக்ஷான்னு விக்ரம் சொல்ல, யாருடா தக்ஷா, நான் மித்திலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவன் என்ன புதுசாக மித்திலான்னு நாடகம் போட்டுட்ருக்காளேன்னு விக்ரம்க்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. என் குடும்பத்தை கொலை பண்ண யாரையும் நான் விடமாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உன் குடும்பமானு விக்ரம் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஏன்னா விக்ரம்க்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோயினுக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லை. இப்போ சில சம்பவங்கள்லாம் ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ் ஆக, நான் அவங்கள விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மயக்கம் போட்டுறாங்க. விக்ரம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினோட வீரை சர்ச் பண்ணுறதுக்கு டீமோட போகிறாரு. அங்கே சில மருந்து பாட்டில்ஸ் இருக்குது. ஹீரோயின் ஏதோ மெடிக்கேஷனில் இருந்திருப்பாங்க போல். அடுத்த சீனில் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அங்கே கமிஷனரும் இருக்கார். விக்ரம் ஹீரோயினோட வீட்டில் கிடைச்ச எவிடன்சஸ் எல்லாத்தையுமே கமிஷனர் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹீரோயின் எடுத்துக்கிட்ட மெடிக்கேஷன் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இருக்கிறவங்க சாப்பிட்றது. ஒரு டைரியும் சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸும் ஹீரோயினோட வீட்டில் கிடச்சிருக்கு. அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்கு. அந்த பொண்ணோட பேர் தான் மித்திலா. அந்த பேரையும் ஃபோட்டோவையும் வச்சு டேட்டா பேஸில் சர்ச் பண்ணி மித்திலாவோட அப்பா பேர் அட்ரஸ்னு எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணதில் மித்திலா இப்போ உயிரோடே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டதா போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணிக்காங்க. அப்படின்னா மித்திலாவோட ஆவி தான் ஹீரோயினோட உடம்புல வந்துருச்சான்னு நமக்கு ஒரு டவுட் வருது. அடுத்த சீனில் ஹீரோயின் அட்மிட் ஆகிக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் வராரு. கமிஷனர் தான் வர சொல்லியிருக்காரு. ஏன்னா ஹீரோயின் தான் தக்ஷா இல்லை மித்திலான்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டருக்கான டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அப்படி என்ன ட்ராமாவை ஹீரோயின் ஃபேஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாகணும். அதனால சைக்கியாட்ரிஸ்ட் ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்து அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி பேச வைக்கிறாரு. என் பேர் தக்ஷா இல்லை மித்திலா, என் அப்பா பேர் அனந்தையா, அவர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அனந்தையா ஆயுர்வேதிக் டாக்டராக இருந்தாலுமே மித்திலாக்கு அதில் நம்பிக்கை இல்லாதனால அலோபதி டாக்டராக ஆயிருக்காங்க. அனந்தையா தன்னோட ஆயுர்வேத அறிவை வச்சு இலவசமாக மக்களோட நோய்களை குணப்படுத்தியிருக்காரு. ஆனால் கடைசியில் அவரை பைத்தியம்னு பட்டம் கட்டி சாகடிச்சிருக்காங்க. தனியாக இருந்த மித்திலா தன்னோட தாத்தா பாட்டி இருக்கிற கிராமத்துக்கே போயிருக்காங்க. அங்கே அனந்தையா எழுதி வச்சிருந்த டைரி மித்திலாக்கு கிடைச்சிருக்கு. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஆயுர்வேத ரகசியங்களை இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு அனந்தையா நினச்சிருக்காரு. அந்த டைரியை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆயுர்வேதத்தோட பெருமையை மித்திலா உணர்ந்திருக்காங்க. கேன்சர் மாதிரி பெரிய பெரிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய மிராக்கல் மாலிக்யூல் சில மூலிகைகளில் இருக்குன்னு டைரியில் எழுதியிருக்கு. ஒரு அமெரிக்கன் ஃபார்மகாலஜிஸ்ட் 1980 கெமிக்கல் பேஸ்டு மிராக்கல் மாலிக்யூலை பற்றி ரிசர்ச் பண்ணி நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்பவே காஸ்ட்லிங்கனால சாதாரண மக்களுக்கு அது கிடைக்காத விஷயமா இருந்திருக்கு. அதே மிராக்கல் மாலிக்யூலை மூலிகைகள்லேருந்து தயார் பண்ணி அதை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கான முயற்சியில் அனந்தையா இறங்கியிருக்காரு. அதை தடுக்கிறதுக்காக தான் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அலோபதி பிஸ்னஸை பாதிக்கும்ல. தன்னோட அப்பா நம்பின ஆயுர்வேதத்தை மித்திலா கையில் எடுத்திருக்காங்க. மறுபடியும் கிளினிக்கை ஓப்பன் பண்ணி அனந்தையா ஆரம்பித்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பிளான் பேஸ்டு மிராக்கல் மாலிக்யூலை பற்றி நிறைய மெடிக்கல் கான்ஃபரன்சஸில் மித்திலா ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மித்திலாவோட சித்தப்பா தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு கான்ஃபரன்ஸில் மித்திலா தன்னோட அப்பாவை பற்றி சொல்லும்போது அங்கே பாஸும் அமெரிக்கனும் இருந்திருக்காங்க. ஏழை மக்களும் நோய் இல்லாமல் வாழணும்னு மித்திலா பேசினது கேட்டு பாஸ் ஒரு பிளானை போட்டிருக்காரு. மித்திலா கண்டுபிடிச்ச மாலிக்யூலை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு இந்த கான்ஃபரன்ஸ்லேயே பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பாஸோட உதவியால் மேனுஃபேக்சர் பண்ண அந்த மூலிகை மருந்தை மித்திலா மக்களுக்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மருந்து சாப்பிட்ட பேஷண்ட்ஸ்க்கு சைடு எஃபெக்ட் ஆகி இறந்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு காரணம் மருந்தில் மிக்ஸ் பண்ண மெர்க்குரி டோஸு. அதை பண்ணது கம்பவுண்டர், பண்ண சொன்னது பாஸ். பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே கோவத்தில் மித்திலாவோட கிளினிக்கில் கல்லை விட்டு எரிஞ்சிருக்காங்க. இந்த சொசைட்டியில் நல்லது பண்ணுறதா ரொம்ப கஷ்டமான விஷயம்னு தன்னோட அப்பா சொன்னது மித்திலாக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு. அனந்தையாவையும் அவரோட பொண்ணையும் கண்ணை மூடிட்டு நம்பினது என்னோட தப்பு தான், ஐ எம் வெரி சாரின்னு சொல்லி பாஸ் எஸ்கேப் ஆயிருக்காரு. ஆயுர்வேத மெடிக்கல் சிஸ்டம் மேலே மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை அழிக்கிறதுக்காக பாஸ் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மித்திலாவோட ரிசர்ச் ஒர்க்கு, மருந்தோட மாலிகுலர் சோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு எல்லாமே இருக்கிற ஹார்ட் டிஸ்கை பாஸ் எடுத்துக்கிட்டாரு. அனந்தையாவை கொலை பண்ணதுமே பாஸ் தான். அடுத்து மித்திலாவையும் கொலை பண்ணுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு பாஸ் போயிருக்காரு. மித்திலாவோட கழுத்தில் மயக்க ஊசியை குத்தியிருக்காரு. அவர்கிட்ட அந்த தப்பிச்ச மித்திலா அரை மயக்கத்தில் ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டே போயிருக்காங்க. ஆனால் மயக்கம் பேரிகேட்டில் மோதி ரோட்லேயே விழுந்திருக்காங்க. அவங்கள பாஸ் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போட்டு வச்சு தீய வச்சுருக்காரு. மித்திலாவோட ஹார்ட் டிஸ்க்கு என்கிரிப்டடாக இருந்தனால அதை உடனே பாஸால் ஆக்சஸ் பண்ண முடியல. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்ட சைக்கியாட்ரிஸ்ட் கமிஷனர் கிட்ட இதுக்கு பேர் டிஐடின்னு சொல்கிறாரு. அதாவது டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர்.
தன்னை வேறு ஒரு நபரை நினச்சிக்கிற ஒரு மனநோயி. 1 மணி நேரத்தில் ரிப்போர்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் போகிறாரு. பாஸ் கமிஷனருக்கு கால் பண்ணி ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணால் பத்தாது, ஷூட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் க்ரைமை டெவலப் பண்ணாமல் மருந்தை மட்டும் டெவலப் பண்ணுங்கன்னு கமிஷனர் நோஸ்கட் கொடுக்குறாரு. எங்கேயும் நடந்த ஈவெண்ட்ஸை ஹீரோயின் அப்படியே பார்த்த மாதிரி சொல்கிறது விக்ரம்க்கு ஆச்சரியமாக இருக்குது. சொன்னது தக்ஷா இல்லை மித்திலான்னு கமிஷனர் சொல்கிறாரு. அடுத்து கோர்ட் ஹியரிங் நடக்குது. ஹீரோயினுக்கு டிஐடி இருக்கிறதுனால தன்னையே மித்திலான்னு நினச்சிக்கிட்டு இந்த கொலைகளை பண்ணிட்டு தான் சைக்கியாட்ரிஸ்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதனால் ஹீரோயினோட மென்டல் கண்டிஷன் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் மென்டல் அசைலமில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மித்திலாவோட டைரியை பேஸ் பண்ணி மித்திலாவோட கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் ஆர்டர் போடுறாரு. கோர்ட்லேருந்து வெளியே வந்த ஹீரோயினை பாஸோட ஆளுங்க போலீஸ் வேஷத்தில் வந்து கடத்துறாங்க. கூட்டிகிட்டு போகிறது போலீஸ் இல்லை ரவுடிஸ்னு கண்டுபிடிச்சி ஹீரோயின் அவங்கள துவைச்சி எடுக்கிறாங்க. அப்புறமா விக்ரம் வந்து ஹீரோயினை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாரு. உனக்கும் மித்திலாக்கும் என்ன சம்மந்தம்னு விக்ரம் கேட்க, நீ தான் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டியே, நீயே கண்டுபிடிச்சி சொல்லுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கோர்ட் உத்தரவுப்படி தக்ஷாவை மென்டல் அசைலமில் ஒப்படைக்கிறாங்க. அங்கே தான் டாக்டர் பானர்ஜி இருக்காரு. அவர் ஹீரோயினே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு. ஒரு ஊசியை எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து அவரை ஹீரோயின் புரட்டி எடுக்கிறாங்க. சிசர்ஸ் எடுத்து நெஞ்சிலேயே குத்தி கொலை பண்ணுறாங்க. டாக்டர் பானர்ஜியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் ஹீரோயின் பிளானோட அசைலம்க்கு வந்திருக்காங்க. விக்ரம்க்கு கால் பண்ணி அசைலம்க்கு வான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த அசைலமோட பேஸ்மெண்ட்டில் தான் ஹியூமன் ட்ரையலுக்காக கண்ணாடி கூண்டில் ஆளுங்களை அடைச்சி வச்சுருக்காங்க. ஹீரோயின் அந்த கூண்டை எல்லாத்தையுமே அடித்து உடச்சி எல்லாரையுமே காப்பாற்றிடுறாங்க. விக்ரம் அசைலம்க்கு வர வழியில் ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி மித்திலாவை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு. மித்திலாவை பற்றி ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மைதானே ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு. ஆனால் தக்ஷாக்கும் மித்திலாக்கும் தான் என்ன கனெக்ஷன்னு ரிப்போர்ட்டருக்கு தெரியல. ஹீரோயின் இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணுற பிளானில் இருக்காங்கன்னு விக்ரம்க்கும் தெரில. இதே நேரம் ஹார்ட் டிஸ்கை ஹேக்கர்ஸ் ஓப்பன் பண்ணனால அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு பாஸ் புது மெடிசனை லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்காரு. அதுக்காக ஃபார்மா பிஸ்னஸில் இருக்கிற ஆளுங்களை இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. கமிஷனரையும் இன்வைட் பண்ணனால அவரும் பார்ட்டிக்கு வராரு. ஹீரோயின் தன்னை மித்திலாவை நினச்சி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க தான் கமிஷனரை பாஸ் கூப்பிட்ருக்காரு. உங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் ஒப்பிச்சிட்டாங்க, எடுத்து விடவான்னு கமிஷனர் கேட்கவும் பாஸ் மிரண்டு போகிறாரு. தனியாக போய் டாக்டர் பானர்ஜிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. கால் போகல. அப்போ அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. க்ரீன் கலர் கேஸ் ரிலீஸ் ஆகுது. வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. பாஸ் அலர்ட் ஆகி மாஸ்க்கை போட்டுக்கிறாரு. ஹீரோயின் மாஸ்க்கை போட்டு மாசாக என்ட்ரியை கொடுத்து பாஸை அடித்து பறக்க விடுறாங்க. அப்போ இன்னொரு ஆள் மாஸ்க்கை போட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, சைக்கியாட்ரிஸ்ட் தான். ட்விஸ்ட் என்னன்னா, இவர் வேறு யாரும் இல்லை, மித்திலாவோட சித்தப்பா. அனந்தையா என்னோட அண்ணன்டான்னு சொல்லி சைக்கியாட்ரிஸ்ட்டும் பாஸை பறக்க வர்றாரு. ஹீரோயின் பாஸ் கிட்ட வந்து, இப்போ தெரியுதா நான் யாருன்னு, நீ பற்ற வச்ச நெருப்புலேருந்து மீண்டு வந்து ஃபீனிக்ஸ் பறவடா, மித்திலாவும் நான் தான், தக்ஷாவும் நான் தான்னு சொல்கிறாங்க. பாஸோட கழுத்தில் பாய்சன் இன்ஜெக்ஷனை போடுறாங்க. ஹீரோயினும் சைக்கியாட்ரிஸ்ட்டும் சேர்ந்து பாஸை அடித்து ஸ்விம்மிங் பூலில் தள்ளுறாங்க. இப்போ கமிஷனர் கன்னோட வந்து நிற்கிறாரு. பாஸ் பண்ண க்ரைம் எல்லாமே கமிஷனருக்கும் தெரியும்ல, அதனால் ஹீரோயினையும் சைக்கியாட்ரிஸ்டையும் தப்பிச்சு போக சொல்கிறாரு. இதே நேரம் விக்ரமும் போலீஸ் டீமும் அசைலம்க்கு வராங்க. பாஸும் டாக்டர் பானர்ஜியும் சேர்ந்து மென்டலி டிசேபிள்டு பீப்புளை இல்லீகலாக ஹியூமன் ட்ரையலுக்கு யூஸ் பண்ண விஷயம் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகுது. இதில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்னு விக்ரம் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ரிப்போர்ட்டர் விக்ரமை மீட் பண்ணுறாரு. உண்மை என்னன்னு இவங்க 2 பேருக்குமே புரிஞ்சிருச்சு. மித்திலாவும் தக்ஷாவும் வேறு வேறு ஆளில் ஹீரோயின் டிஐடியை ஃபேக் பண்ணிக்காங்க. மித்திலாவோட வீட்டுக்கு பாஸ் தீ வச்சுட்டு போனார்ல, அன்னைக்கு மித்திலா கிட்ட வேலை பார்த்த ஒரு லேடி தீக்காயத்தோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த மித்திலாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்காங்க. முகத்தில் இருக்கிற தீக்காயத்தை சரி பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணனால மித்திலாவோட ஃபேஸ் மாறி இருக்கு. அப்போ தான் மித்திலாவோட சித்தப்பாவான சைக்கியாட்ரிஸ்ட் மித்திலாவை பார்த்துருக்காரு. அவரோட கைடன்ஸில் தான் தக்ஷாங்கிற பேரில் போலீஸ் ஆஃபீஸர் ஆகி ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிச்சிட்டாங்க. தன்னோட அப்பா மேலேயும் ஆயுர்வேதா மெடிசன் மேலேயும் விழுந்த பழியை ஹீரோயின் கிளியர் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸில் கொஞ்ச நாள் கழித்து ஹீரோயின் விக்ரமை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அசைலமில் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே சேஃபானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. விக்ரம் ஹீரோயினை மித்திலான்னு கூப்பிட்றாரு. நீ என்னை தக்ஷான்னு கூப்பிடலாம், என்னை தக்ஷாவாக இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டு நீ தான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த டார்கெட் யாருன்னு விக்ரம் கேட்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு ஆஃபீஸராக திரும்பிவான்னு விக்ரம் சொல்கிறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.